வை கோபால்சாமி அவர்கள் போதைப் பொருளை எதிர்த்து நான் நடைபயணம் போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸ்டாலின் வந்து அதை துவக்கி வைப்பார் அப்படிங்கிறாரு. அந்த போதைப் பொருள் வியாபாரத்தில் கைதாகிறதே திமுககாரங்க தான். ஜாபர் சாதிக்கு, சையத் இப்ராஹிம் எல்லாம் திமுக நிர்வாகிங்க தான் கைதாகிறாங்க போதைப் பொருள். அதெல்லாம் இந்த டாஸ்மார்க்கில் விற்கிறது அதுவும் போதைப் பொருள் தானே. அது போதைக்கு தானே வாங்கி குடிக்கிறாங்க. அது என்ன பொருளாம் அது? அதுவும் போதைப் பொருள் தான். அப்போ அரசாங்கம் தானே நடக்குது. அப்போ போதைப் பொருளை எதிர்த்து நடைபயணம் போகிறேன்னு சொன்ன உடனே ஸ்டாலின் வைகோவை பார்த்து அப்படியெல்லாம் பண்ணாதுங்க, நம்ம பொழப்பே அதான், அதில் தான் உங்களுக்கு பங்கு தர்றோம் நாங்கள், நீங்கள் எப்படி இதை எதிர்த்து போவீங்க, என்ன வயசான பிறகு உங்களுக்கு என்ன புத்தி குழம்பி போச்சா அப்படின்னு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறோம். அப்படி கேட்டதுனால இவர் வந்து அதை மாற்றிட்டார். இப்போது அதனுடைய தலைப்பையே மாற்றிட்டார். ஏன்னா சமத்துவ நடைபயணமா அப்படிங்கிறது, சமத்துவத்துக்காண்டி நடைபயணம் போகிறாராம். என்ன சமத்துவம்? அப்போ ஸ்டாலினுக்கு பையன்தான் துணை முதலமைச்சர். அப்போ மற்றவங்க பசங்க எல்லாம் என்ன அமைச்சர்? அது என்ன சமத்துவம் இருக்குது? ஸ்டாலினுடைய தங்கச்சி அது என்ன சமத்துவம் இருக்குது? ஸ்டாலினுடைய மாமா பையன் தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், அது என்ன சமத்துவம் இருக்குது? திமுக காரங்க எல்லாம் 100, 200, 5000, 1000 கொடுத்து ஆரம்பித்த சன் டிவி இப்போது கருணாநிதி குடும்பத்துக்கு சொந்தம். ஆமாம், தயாநிதி குடும்பத்துக்கே சொந்தமாயிடுச்சு. கலைஞர் டிவி அவங்க குடும்பத்துக்கே சொந்தமாயிடுச்சு. ஏன் கலைஞர் டிவியில் ஒரு திமுக காரனுக்கு பங்கு இல்லையா? கடைக்கோடி தொண்டனுக்கு, உடன்பிறப்புக்கு அதில் பங்கு இல்லையா? என்ன சமத்துவம் நீங்கள் வச்சுருக்கீங்க? வைகோ என்ன சமத்துவம் வச்சுருக்கிறாரு? வைகோ எம்பி, அவருடைய மகன் எம்பி. ஏன் வேற ஒரு அவருடைய கட்சியில் இருக்கிறவன் எம்பி ஆகப்படாதா? எம்எல்ஏ ஆகப்படாதா? அவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லையா? வைகோவுக்கு பிறகு அவருடைய மகன் துரை வைகோ தானே தலைவர். ஏன் அப்படி? அது என்ன சமத்துவம்? அது என்ன சமத்துவ நடைபயணம்? நீங்கள்லாம் வெளியில் கால் எடுத்தே வைக்க முடியாதுங்க. உங்கள் கொள்கை அப்படி. சமத்துவம்னா உங்கள்கிட்ட சமத்துவ கொள்கை எங்கே இருக்குது? போதை ஒழிப்புன்னா அந்த வியாபாரத்தையே நீங்கள் தான் செய்கிறீங்க. போதை ஒழிக்கிறதுக்குன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? உங்களுக்கு என்ன, உங்கள்கிட்ட என்ன நியாயம் இருக்குது? ஒரு நியாயமே இல்லாத, ஒரு தர்மமே இல்லாத கூட்டம் தான் இந்த திராவிட கூட்டம். வணக்கம்.